ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோ மல்மல் காட்டன் சாரீக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்திருந்தது. இந்த வீடியோவில் நம்ம காதி காட்டன் சாரியோட ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து இந்த வீடியோவில் ஒரு 6 சாரீஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே பியோர் காதி காட்டன். உங்களுக்கு தெரியும் காதி காட்டனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பியோர் ஹேண்ட்லூம் காட்டன்ஸ் தான். இந்த டெய்லி வியர் யூசேஜுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஒரு ஒர்க் போகிறோம், அந்த ஹோல் டே வியர் பண்ணணும் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முடியும். இது காட்டனுங்கிறதுனால இட் அப்சார்ப்ஸ் அவர் ஸ்வெட்ஸ் வேர்வை எல்லாமே நல்லா உறிஞ்சிக்கும். நம்மளோட உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காட்டன் நீங்கள் வியர் பண்ணும்போது அந்த ஹோல் டே சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்குது. மறக்காமல் இந்த காட்டன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அக்கேஷன் வந்து நீங்கள் எந்த மாதிரியான அக்கேஷனுக்கு வியர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வியர் யூஸுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீஸ், எல்லாமே அண்டர் த 400 ருபீஸ் மட்டும்தான் நான் வந்து எடுத்து இன்றைக்கி ரிவ்யூக்கு போட்டிருக்கேன். சில சாரீஸ் நான் ஆஃப்டர் வாஷுமே கொடுத்துருக்குறேன். சில சாரீஸ் வந்து நியூவாக எடுத்துருக்கிறதுக்கு நான் அந்த வீடியோலேயே எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருப்பேன். இதோட ப்ளவுஸ் டிசைன்ஸ் எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாங்கிற ஐடியாஸுமே இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சாரியை தான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே எண்ட் ஆஃப் த வீடியோவில் தான் நான் ரிவீல் பண்ணுவேன் எந்த சாரி பெஸ்ட்டாக இருக்குது, எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்கிறேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாரி யூ கேன் பர்ச்சேஸ் திஸ் ஒன். குவாலிட்டி ரொம்ப 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 நல்லா இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இதை வாங்கலாம் அப்படின்னா டபுள் ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். வாங்க சாரி பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இதுதான் இந்த சாரியோட பல்லு பார்ட். ஸோ பல்லோட எண்டில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, ஆஸ் யூஷுவல் ஒரு டசல்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. எந்த சாரியிலையும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி இதில் வந்து பல்லுல நல்ல ஒரு சில்வர் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க, காப்பர் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் வந்து ரொம்ப ரிச்சாக இருந்தது. கண்டிப்பாக இந்த சாரியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய காலேஜ் கேர்ள்ஸ் என்கிட்ட மேம் நீங்கள் ஏதாவது ஒரு கட்டுற சாரியில் நல்ல சாரி வந்து சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. யங்ஸ்டர்ஸுக்கு நான் இந்த சாரியை தாராளமாக சஜஸ்ட் பண்ணுவேன். அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருக்கீங்க, யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த சாரி கட்டும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை தாராளமாக என்னை நம்பி பர்ச்சேஸ் பண்ணலாம். குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குதுங்க. சாரி பாட்டை பொறுத்த அளவுக்கும் இந்த மாதிரியான ப்ளைன் ஒர்க் தான். இதில் எதுவுமே பார்டர் எதுவுமே கிடையாது. ப்ளைன் சாரி வித்தவுட் பார்டர் மட்டும்தான். இந்த சாரி பற்றியே நான் சொல்லியே ஆகணும். குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. ஃபேப்ரிக் வந்து ஃபைன் ஃபேப்ரிக், பியோர் காட்டன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் கட்டும்போது ஜஸ்ட்டை ஃப்ளீட் பண்ணி கட்டி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. பர்சனலி இந்த சாரியை வந்து நான் ஏன் மிஸ் பண்ணேங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சாரி. ஸோ ப்ளவுஸ் டிசைனை பொறுத்த அளவுக்கு இதே ரன்னிங் ப்ளவுஸ் தான் வந்திருக்கு. இந்த கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிளான்னு கேட்டிங்க அப்படின்னா நாட் ஒன்லி பிளாக் கலர், நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது. லைக் மரூன் கலர், ராணி பிங்க் கலர், ஒரு 10 வேரியன்ட்ஸ் கலர்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. This is the reference picture for this saree. This is the blouse design. நான் என்ன ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு டபுள் லேயர் ஸ்கேலப் டிசைன் வர்ற மாதிரியான ஒரு ஒர்க் தான். மேலே அவுட் சைடில் வந்து சில்வர் பார்டரும் கீழே வந்து சாரியில் இருக்கிற அதே மெட்டீரியலை யூஸ் பண்ணுறதா தான் ஐடியா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிற சாரீ வந்து ஒரு ராயல் ப்ளூக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு பிங்க் கலரில் டெம்பிள் பார்டர் கலெக்ஷன்ஸ் பார்டர் ஒர்க் வந்த ஒரு காதி காட்டன் சாரியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அட ஆமாங்க, இது நம்ம சீரியல் ஆக்ட்ரஸ் ஆலியா மானஸோட ஃபேவரட் சாரி தாங்க. அவங்கள நீங்கள் கீனாக நோட் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். அவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரியான காதி காட்டன் சாரி வித் என்னென்னா ஒரு டெம்பிள் பார்டர் ஒர்க் சாரி தான் வியர் பண்ணியிருப்பாங்க. இதுவும் ஒரு ராயல் ப்ளூ கலரில் அதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு பிங்க் கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. டெம்பிள் பார்டர் ஒர்க் பார்டரில் கொடுத்து ரொம்பவே வந்து என்னென்னா ஹைலைட்டிவாக இருக்கும். ஸோ பல்லுவை பொறுத்த அளவுக்கும் கீழே இந்த மாதிரியான க்யூட் டசல்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. அங்கங்கே இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக ஸ்ட்ரைப் மாதிரி கொடுத்துட்டு ஃபுல்லுமே எந்த கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள்,
ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வேறு கலர் இந்த மாதிரி இருக்கும். அந்த ஷேடு வந்து டூயல் ஷேடுங்க. பட் வந்து இது வந்து பியூர் பிங்க் கலர். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டூயல் கலர்ஸ் வந்து மிக்சேஷன். பட் பல்லுல குடுத்துருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பியூர் பிங்க் மட்டும் தான். இப்படி வச்சா உங்களுக்கு ஷேடே மாறுது. பட் பியூர் பிங்க் தான். டூயல் ஷேடுங்கிறதுனால கேமரால அப்படி வித்தியாசமா தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியலங்க. இப்ப வைக்கும்போது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் பல்லு. பிளைன் பல்லு. அதில இந்த மாதிரியான பார்டர் ஒர்க் மட்டும் இந்த பிங்க்ல குடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த சாரியோட பாடி பார்ட். பாடியில ஃபுல்லுமே பிளைன் தான். இதில காட்டுற எல்லா காதி காட்டன்லயுமே பிளைனா தான் இருக்கும். எந்த டிசைன்ஸுமே பாடியில வந்திருக்காது. பார்டர பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் பார்டர் தான் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பிளைனான டிசைனும், அதுக்கப்புறம் உள்ளதில ஒரு டெம்பிள் கலெக்ஷன் ஒர்க் தான் குடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு ஜானுக்கு வர்ற மாதிரி தாங்க பார்டர் வந்து பிக்கா தான் இருக்கும். இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள சாரீஸ்ல எல்லாமே அதாவது ரன்னிங் ப்ளவுஸ் மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. இந்த சாரியில நல்லா கான்ட்ராஸ்ட்டா பிங்க் கலருக்கு வந்து ப்ளவுஸ் குடுத்துருப்பாங்க. அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டே. சாரியோட மெட்டீரியல் பத்தி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு சாஃப்ட் காதி காட்டன். இதில டிரான்ஸ்பரன்சிங்கிறதெல்லாம் சுத்தமா இருக்காது. பட் கிளாத் வந்து கொஞ்சம் தின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து எனக்கு இருக்கும். பட் கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இத வாஷ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்கன்னா, எஸ். இத வந்து மோர் தென் ஒரு 10 டைம்ஸ் நான் வியர் பண்ணிட்டேன். ஆஃப்டர் வாஷுமே இதில ஸ்ரிங்கேஜ் எதுவுமே இல்ல. ரொம்பவே நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி. பட் லிட்டில் பிட் கொஞ்சம் தின்னா தான் இருக்கும். நார்மல் காட்டன் மாதிரி இல்லாம கொஞ்சம் தின்னா இருக்கிற மாரி இருக்கும். பட் இத மஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பியூட்டிஃபுல் சாரிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட கான்ட்ராஸ்ட்டான இந்த ப்ளவுஸ் தாங்க. நான் டூயல் ஷேடுங்கிறதுனால உங்களுக்கு ப்ளூ மாதிரி தெரியுது. ஆக்சுவலி இது ப்ளூ வந்து இல்ல. இது வந்து பியூர் பிங்க் கலர். இந்த கலர் ஷூட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, டூயல் ஷேடா தான் விழுது. உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. ஆட்டோமேட்டிக்காவே இது என்னவா மாறுது அப்படின்னா, ப்ளூவா சேஞ்ச் ஆகுது. என்ன மேஜிக் இதில இருக்குங்கிறது எனக்கே தெரியல. பட் நல்ல ஒரு பிங்க் கலர்ல தான் ப்ளவுஸ் வந்து குடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இத ஸ்லீவ பொறுத்தளவுக்கு நான் இந்த மாரி பிங்க்ல அப்படியே வந்து வச்சுட்டேன். ஏன்னா பெருசு தான் பார்டர். அதனால கைக்கு மட்டும் அதே டிசைன்ஸ் நான் வச்சிருப்பேன். நெக்க பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு நெக் டிசைன்ஸ் வந்து பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இந்த சாரி கட்னா எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இல்லாம இருக்கா? ஜஸ்ட் இந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். கட்னா எவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெஃபரன்ஸ் பிக்சர் ரெஃபர் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். நம்ம பார்க்க போகிறது இந்த மல்டி கலர் ஹாஃப் சாரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய காதி காட்டன் சாரியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது இந்த மல்டி கலர் ஹாஃப் சாரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு காதி காட்டன் சாரியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டியே இதை நான் மோர் தென் 35 டைம்ஸ் வந்து கட்டியிருப்பேன். ஆனால் ஸ்டில் அது புதுசாக இருந்த மாதிரி தாங்க இருக்கும். இதை தாராளமாக இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யங்ஸ்டர் நியூவாக வந்து ஜாப் போகிறீங்க, உங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரிட்டியாக ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரியான சாரீஸ்க்கு நீங்கள் போகலாம். ஹாஃப் சாரி பேட்டர்ன் பார்க்குறதுக்கு சாரி மாதிரியும் இருக்கும். ரொம்பவே ஒரு சின்ன பொண்ணுங்கிற ஒரு லுக்கு வந்து இந்த தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சாரீஸ் வந்து நமக்கு கொடுக்கும். சாரியோட பல்லு பாட்டை வந்து பார்க்கலாம். கீழே டவுன் சைடில் பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரியான பியூட்டிஃபுல் டசில்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. மல்டி கலர் ஒர்க்குங்கிறதுனால அங்கங்கே இந்த மாதிரியான ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. சாரியில் ஸ்ட்ரைப்ஸ் இல்லை, ஆனால் முந்தி பாட்டில் மட்டும் இந்த மாதிரியான ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். கலர்ஸ் எல்லாமே மல்டி கலர்ஸாக தாங்க இருக்கும். ஸோ பாடி பார்ட் ஆஃப் த சாரியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான கலர்ஸ் வீடியோவில் பார்க்குறதுக்கு கலர் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. பட் நேரில் பார்க்கறதுக்கு உங்களுக்கே தெரியும் ஷேடு வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி டூயல் கலருங்கிறதுனால அப்படி இருக்கலாம். ஸோ பாடி பார்ட்டை பொறுத்த அளவுக்கும் பிளைன் கலர் இதுதான் இதோட ஒரிஜினல் கலர். ஒரு சைடு பார்க்கும்போது நல்ல ஒரு பிக் பார்டர் வந்த மாதிரி இருக்கும். அனதர் ஒன் சைடு இந்த மாதிரியான கலர் ஒரு பாசிப்பருப்பு கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, எலாச்சி க்ரீன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல கலர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு சைடு பார்டர் வந்து பார்க்கும்போது குட்டியாக இருக்கும். பார்டர் வந்து ஒரு சைடு வந்து பிக்காக இருக்கும், இன்னொரு சைடு வந்து ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். மல்டி கலர் சாரீ தாங்க இது.
இந்த சாரியோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மோர் தென் ஒரு 20 to 30 டைம்ஸ் நான் கட்டியிருப்பேன் ஸ்கூல் ஒர்க்குக்கு. ரொம்பவே ஆப்டாக இருக்கும். டே ஃபுல்லாக நமக்கு அப்படியே இருந்த மாதிரி இருக்கும். எந்த ஸ்ட்ரிங்கேஜும் இருக்காது. கட்டுனா அந்த ஹாஃப் சாரி பேட்டர்னில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் ரொம்ப ஒரு குட்டி பொண்ணு மாதிரியான ஒரு லுக் வந்து இருக்கும் இந்த சாரியில். உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இது ஒரு ஹாஃப் சாரி பேட்டர்ன் மாடல் அப்படிங்கிறதுனால. அப்பர் பார்ட் வந்து அந்த எலாச்சி க்ரீன் கலரில் வரும். கீழே டவுன் சைட் பார்ட்டில் வந்து இந்த மாதிரியான நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் ப்ளைனாக வந்த மாதிரி இருக்கும். ஒரு சைடு பிக் பார்டர் வித் ரெட் கலர் பார்டர் வர மாதிரி இருக்கும். அனதர் ஒன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எலாச்சி க்ரீன் கலரில் வந்த மாதிரியான ஒரு ஒர்க் தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு பேட்டர்ன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாரீ ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பியூட்டிஃபுல் சாரிக்கு நான் பேரப் பண்ணியிருக்கிற ப்ளவுஸ் டிசைன் இது தாங்க. இது வந்து நான் சாரியிலே இருக்கிற ப்ளவுஸ் கிடையாது. சாரியிலே வர்ற ப்ளவுஸ் வந்து ப்ளைனில் இந்த மாதிரி நேவி ப்ளூவில் வரக்கூடிய அந்த பாட்டமில் இருக்கக்கூடிய அதே டிசைன் தான் ப்ளவுஸுக்குமே கொடுத்துருப்பாங்க. பட் நான் ஜஸ்ட் பேரப் வித் திஸ் ப்ளவுஸ் டிசைன். ஓகேவா? பேக் நெக்குக்கு இந்த மாதிரியான ஒரு பாட் மாதிரியான ஒரு டிசைன்ஸ் தான் வந்து வச்சுருந்தேன். உங்ககிட்ட ஏதாவது ஒரு ப்ளவுஸ் இருக்குது ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்லீவ்ஸுக்கு இந்த மாதிரியான ஒர்க் வந்து கொடுக்கலாம். ஸ்லீவ்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து பர்சனலி இந்த ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து பிடிக்காது. அப்போது நீங்கள் எந்த ப்ளவுஸோட பேர் பண்ணுறீங்களோ சாரியோட பேர் பண்ணுறீங்களோ அதில் எது ஹைலைட்டிவான கலர்னு பார்த்துட்டு அதில் நீங்கள் சீக்வன்ஸ் ஒர்க் போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட ஐஸ் வந்து எங்கே போகும் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் ஒர்க் தான் போகும். பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாகவும் இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக இருந்தாலும் வியர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்து நான் தான் எனக்காக ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். பட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரியான சிம்பிள் ஒர்க் வந்து நீங்களுமே செல்ஃபாக பண்ண கற்றுக்கோங்க. நாம் பார்க்க போகிறது காதி காட்டனே தான். அந்த காதி காட்டனில் என்ன இதில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இது டூயல் டோன் வர்ற மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ப்ளைனாக தான் இருக்கும். சாரியில் எந்த ஒர்க்குமே இருக்காது. என்ன கலர்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் மிக்ஸ்டு வித் ராணி பிங்க் கலர். உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே வைப்ரண்டான கலர். கட்டும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த டூயல் கலருக்கு போகலாம் அப்படின்னு இந்த சாரியை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ முந்தியில் கீழே வந்து என்னென்னா டசல்ஸ் பியூட்டிஃபுல் டசல்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளைன் சாரிங்கிறதுனா ஆல் ஓவர் த சாரி ப்ளைன் டிசைன் தான் இருக்கும். தி சேம் கலர் தான் எங்கேயும் கொடுத்துருப்பாங்க. பாடி பார்ட்டில் ப்ளவுஸில் எல்லாமே செல்ஃப் கலர் மட்டும்தாங்க இந்த சாரியில். இதுதான் ஓவரால் லுக்கு. ப்ளைனாக தான் இருக்கும். எந்த பார்டர் ஒர்க்குமே அதில் இருக்காது. நாம் இந்த சாரியோட குவாலிட்டி பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஃபேப்ரிக்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக் தான். டிரான்ஸ்பரன்சிலாம் எதுவுமே இல்லை. பியோர் காட்டன் தான். பட் குவாலிட்டி வைஸ் எனக்கு லிட்டில் பிட்ஸ் வந்து நாட் ஓகேன்னு தான் சொல்லலாம். பட் 350 ருபீஸ்க்கு 250 ருபீஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டபுள் ஒர்த்தி. 250 ருபீஸ்க்கு இது நல்லாவே ஒர்த்தி தாங்க. ஆனால் என்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் சம் அதர் சாரீஸ். இந்த சாரீ வந்து கொஞ்சம் குவாலிட்டிஸ் ஒரு 3 out of 5 கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருக்குது. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். சாரிக்கு சூட் ஆகிற மாதிரியான நான் ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து எப்படி பண்ணலாங்கிற ஒரு ஐடியாஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ட்ரெஸ்ஸிங் சென்ஸுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை நம்ம எப்படி பண்ணலாம், இன்னும் பியூட்டிஃபுல்லாக டீசெண்டான ஒரு மேனரில் வந்து பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போது ஏதாவது நான் வந்து ஒரு கிராண்டான அக்கேஷனுக்கு போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னா இதே சாரியை நான் எப்படி பேரப் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு கிராண்டான எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ப்ளவுஸோட சேர்த்து பேர் பண்ணிப்பேன். இது மீஷோலேருந்து நான் பிக் பண்ண ரெடிமேட் ப்ளவுஸ் தாங்க. பேக் நெக்கை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப டீப் நெக் இல்லை. ஒரு நல்லாவே ஒரு டீசெண்டான ஒரு பேக் நெக் தான் கொடுத்துருக்குறாங்க. இதை சுற்றி என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கோல்டு ஒர்க் வந்து இந்த மாதிரி கோல்டு எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளவுஸோட மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது. கொஞ்சம் ரஃப்பாக இருந்த மாதிரி தான் இருக்கும் ரெடிமேட் ப்ளவுஸுங்கிறதுனால. பட் பார்க்குறதுக்கு ஒரு லுக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்க டசல்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பேக் ரோப் கொடுத்துட்டு. இதோட ஸ்பெஷாலிட்டியே இதோட ஸ்லீவ்ஸ் தாங்க. நல்ல ஒரு மயில் பீகாக் வந்து உட்கார்ந்த மாதிரியான ஒரு வங்கி பேட்டர்னில் வந்து ஸ்லீவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. எனக்கு பர்சனலி இந்த ஸ்லீவ் வந்து ரொம்பவே பிடிக்கும். இதோட ஸ்லீவ் டிசைன்
ஒரு பீகாக் வந்து உட்கார்ந்த மாதிரியான ஒரு ஸ்லீவ் டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏதாவது ஒரு கிராண்ட் அக்கேஷன் நீங்கள் போகிறதா இருந்தால், மேரேஜ் அந்த மாதிரி எங்கேயாவது போகிறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ப்ளைன் சாரீஸாக ஒரு என்ஹான்ஸ்டு ப்ளவுஸோடு போடும்போது அதோட லுக் வந்துவே கிராண்டாக இருக்கும். நான் ஸ்கூல் ஒர்க்குக்கு போகும்போது இந்த ப்ளைன் சாரியை வந்து எப்படி பேரப் பண்ணிப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ப்ரக்கெட் ப்ளவுஸ் ஒன்று வந்து வச்சுப்பேன். ஜஸ்ட் பாம் லேஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறேன். மூட பொறுத்து அன்னைக்கு எது ப்ளவுஸ் வந்து கையில் கிடைக்குதோ அதோட சேர்த்து நான் பேரப் பண்ணிப்பேன். இது வந்து ஒரு சில்க் காட்டன் சாரியோடது. பட் இதுவுமே ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும். நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது ட்ரெஸ்ஸிங் சென்ஸுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எங்கே போகிறோமோ அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணுறதுங்கிறது அவசியம். ஸோ நான் ஸ்கூல் காலேஜுக்கு போகும்போது ஆரி ஒர்க்கை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். சிம்பிளாக என்ன முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பட் டீசெண்டான ஒரு லுக்கில் இருக்கிற மாதிரியான ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் அஃபிஷியலாக வந்து போகாமல் நான் வந்து ஃபார்மலாக இல்லாமல் இன்ஃபார்மலாக இப்போ டெம்பிளுக்கு போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் கிராண்டாக வியர் பண்ணிப்பேன், ட்ரெடிஷ்னலாகவும் வியர் பண்ணிப்பேன். இங்கே நான் சூஸ் பண்ணியிருக்கிற பேட்டர்ன் இந்த மாதிரியான ஒரு லேஸ் ஒர்க் டிசைன்ஸில் தான் வந்து பேர் பண்ணியிருக்கேன். இதுவுமே ஒரு ப்ரக்கெட் ப்ளவுஸ் பட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில்க் சாரியான ஒரு லுக்கு தான் இருக்கும். இதுக்கு வந்து நான் என்னென்னா ட்ரெடிஷ்னல் பஃப் தான் வந்து சூஸ் பண்ணியிருப்பேன். இது நம்ம டெம்பிளுக்கெலாம் போகும்போது வியர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த சாரீ நீங்கள் வியர் பண்ணால் எப்படி இருக்குன்னு தெரியலையா? அதுக்காக தாங்க இந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வியர் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு லுக்கில் தான் இருப்பீங்க. சிங்கிள் ஃப்ளீட் அல்ல ஃப்ளீட் எடுத்து கட்டினாலும் அழகாகவே இருக்கும். காதி காட்டனை பொறுத்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்காமல் நம்ம எப்படி மடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இந்த கார்ஜியஸான பிளாக்ல ஒரு கோல்டன் பார்டர் வர்ற மாதிரியான ஒரு காதி காட்டன் சாரீ தான். ரொம்ப ப்ரிட்டியான ஒரு சாரீங்க. வாங்க இதோட ரிவ்யூ இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த சாரியோட பாடி பார்ட் ஃபுல்லுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ப்ளைனாக தான் இருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டபுள் சைடுமே இந்த மாதிரியான கோல்டன் பார்டர் ஒர்க் மட்டும்தான் வரும். குட்டி பார்டர் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு சாரீங்க. இதை நான் இன்னுமே வியர் பண்ணலை. நான் ஆஃப்டர் வாஷ் எப்படி இருக்குதுங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ சொல்கிறேன். டிரான்ஸ்பரன்சிங்கிறது கொஞ்சம் இல்லை. கிளாத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதை வியர் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப டிரான்ஸ்பரன்சிங்கிறது இருக்காது. ஓவரால் பாடி பார்ட்டை நான் உங்களுக்கு லாங் வியூவில் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். இதுதான் இந்த சாரியோட கம்ப்ளீட் லுக். இந்த சாரியோட டவுன் சைடில் கீழே டசில்ஸ் ஒர்க் இந்த மாதிரியான கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்து இதுதான் என்ன பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தி பார்ட். முந்தியில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்ட்ரைப்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஹோல் முந்தியுமே இப்படி தான் நமக்கு இருக்குங்க. இதுதான் இந்த சாரியோட ஹோல் முந்தி பார்ட். இந்த மாதிரியான ஒரு சில்வர் ரிச் சரி ஒர்க் தான். ஸ்ட்ரைப்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு ரன்னிங் மெட்டீரியல்லே தான் கொடுத்துருக்காங்க. அதே ப்ளைனில் பார்டரில் மட்டும் இந்த மாதிரியான கோல்டன் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து எப்படி ப்ளவுஸ் டிசைன் ஸ்டிச் பண்ணலாங்கிறத நான் இப்போ அந்த ஐடியாஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த பியூட்டிஃபுல் சாரியோட ரெஃபரன்ஸ் பிக்சர். ஸோ இதை நீங்கள் ஃப்ளீட் பண்ணி கட்டும்போது இன்னுமே அழகாக இருக்கும். டெஃபினட்டாக இந்த சாரியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லுக் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இந்த ராயல் ப்ளூவில் ஒரு ஸ்கை ப்ளூ காம்பினேஷன்ஸில் கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கிற மாதிரியான ஒரு சாரீ தான் பார்க்க போகிறோம். இத்தனை காதி காட்டன் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது காதி காட்டனில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் பார்டர் வர்ற மாதிரியான ஒரு சாரீ தான். நான் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணணுங்கிறதுக்காக இதை சூஸ் பண்ணியிருக்கிறேன். கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. டீட்டெயில்டான ரிவ்யூ வாங்க பார்க்கலாம். இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் பல்லு. பல்லுல வந்து கீழே வந்து கியூட் டசில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ப்ளைன் பல்லு தான். பாடி பார்த்தீங்கனாலே இதே சேம் பாடி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கீழே இந்த சைடு மட்டும் கான்ட்ராஸ்ட்டாக என்னென்னா அதே ஸ்கை ப்ளூ கலரில் நான் எடுத்திருப்பேன். இது ராயல் ப்ளூ. இதில் வந்து என்னென்னா ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டபுள் சைடு இதே மாதிரியான குட்டி பார்டர் ஒர்க் மட்டும்தான் வரும். ப்ளவுஸும் இதே ரன்னிங் ப்ளவுஸ் தாங்க. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட பல்லு, சாரி, ப்ளவுஸ் எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும்.
இதுதான் இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி. இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த சாரியில் கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரன்சிங்கிறது சுத்தமாக இல்லை. மெட்டீரியல் வந்து மற்ற சாரிலையாவது கொஞ்சம் தின்னாக இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் கூட தின்னாக இல்லை. ரொம்பவே நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் வித் ஹை குவாலிட்டி. இதை தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். குவாலிட்டி வைஸ் 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க இதோட குவாலிட்டி. இந்த பியூட்டிஃபுல் சாரியை பொறுத்த அளவுக்கும் நான் ப்ளவுஸும் இதே ரன்னிங் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, எப்படி தான் இதுக்கு பேரப் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரியான சாரீஸ் நம்ம பிக் அவுட் பண்ணும்போது பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரியோட காஸ்ட்டே வந்து 400 அந்த மாதிரி தான் வரும். பட் இதுக்கு நம்ம ப்ளவுஸ் எடுத்து அதுக்கு 300 பே பண்ணி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தேவையே இல்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அழகான ப்ளவுஸோடையே நம்ம வந்து பேரப் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் டிப்ஸஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இந்த அழகான சாரிக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ப்ரொக்கேட் ப்ளவுஸை தான் வந்து பேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது தான். இதோட பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட் நெக்கு தான் நான் வச்சுருக்கேன். பின்னாடி பேக் ஹுக் வந்து வந்த மாதிரி இருக்கும். நான் டிசைன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், ஷோ பண்ணுறேன். இதோட ப்ரைஸே 400. பட் இதுக்கு நம்ம ப்ளவுஸு திரும்ப ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 300 பே பண்ணி போட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அழகான ப்ரொக்கேடோட நம்ம மேட்ச் பண்ணும்போது இந்த சாரியும் நல்லாயிருக்கும். இந்த லுக்கும் வந்து என்ஹான்சிவாக தெரியும். மணியும் சேவ் பண்ண மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது இன்னும் யூனிக்காக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரியான கலெக்ஷனோட பேரப் பண்ணி காமிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதையுமே நான் மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அங்கங்கே புட்டாஸ் டிசைன்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. கிளாத் வைஸ் பார்க்கும்போது ஒரு சில்க் மெட்டீரியல் மாதிரியான ஒரு டிசைன்ஸ் மட்டும்தான். போட் நெக்குங்கிறதுனால ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரியான பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளவுஸோட பேக் நெக் சைடில் பேக் ஹூக்ஸ் இந்த மாதிரியான ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளவுஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்த்து தான். பட் வந்து நம்ம போடுற விதத்தில் இதை வந்து வியர் பண்ணணும். பேக் ஹூக் ப்ளவுஸுங்கிறதுனால இது ரொம்பவே நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நீங்கள் எங்கேயா ப்ரொஃபஷ்னலாக உங்களை நீங்கள் வந்து காட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போட் நெக் ப்ளவுஸஸை சூஸ் பண்ணலாம். இந்த போட் நெக் வந்து யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லீனாக இருக்கிறவங்க நீங்கள் போட் நெக் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இது நம்ம ஷோல்டர் வந்து யாருக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ப்ராடர் ஷோல்டர் இருக்கோ அவங்க இந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். அது வந்து இன்னுமே உங்களை லுக்கை வந்து ஆக்வர்டாக காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். லீனாக இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரியான பேட்டர்ன் எடுக்கும்போது கொஞ்சம் ஷவுட்டாக காட்டுற மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். Reference picture I added here, refer that one. Thank you so much.